பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த SBI உடைய PO நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இந்த நோட்டிபிகேஷன்ல ஓவரால் வேகன்சிஸ் எவ்வளவு, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான டேட். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான டேட் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அகைன் இன்னொன்று என்ன செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் டேட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் டேட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் போர்ட்டல் நம்ம இங்க வந்து எப்போ இதுல அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதாவது 18/6/2026 இருந்து 8/7/2026 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, SBI உடைய PO ஜஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ல என்ன பண்ணிடணும், நம்ம அப்ளிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டும் க்ளோஸ் ஆகிற டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/7/2026. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படின்றது இங்க கிளியரா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன டேட்ல நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா அவங்க கொடுக்கல, ஆனா என்ன டென்டேட்டிவ் டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபேஸா இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதே இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க phase 1, phase 2, phase 3 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ரெக்யர்மெண்ட் ஷெட்யூல் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர்ல கண்டக்ட் பண்றாங்க. அப்ப எனக்கு ஆகஸ்ட்ல நம்ம பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துல என்ன ஆயிருதுப்பா நமக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துருது. ஸோ கண்டிப்பா எனக்கு பிரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் நடுவுல ஒரு 40 டேஸ்ன்றது சாலிடா இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம பிரிலிமினரிக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே சைட் பை சைட் என்ன பண்ணிடணும், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மெயின்ஸுக்கு நம்ம அடிஷனலா எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம நல்லா படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? சோ அப்ப பிரிலிம்ஸ் படிக்கும் போதே ஈஸி லெவல், மாடரேட் லெவல், ஹார்ட் லெவல் சம்ஸ் நம்ம பார்த்து சால்வ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 40 டேஸ்ல ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன் பிளஸ் அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணாலே போதும். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ஈஸியா நம்மளால கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? அகைன் ஃபேஸ் 3 என்ன இருக்கு அப்படின்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன் எக்ஸசைஸ், அகைன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. இது எப்ப கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அக்டோபர், நவம்பர் 2026 கண்டக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இது எல்லாமே வந்து டென்டேட்டிவ் தான், நமக்கான எக்ஸாக்ட் டேட் சொல்ல. பட் இந்த மாசத்துல இந்த மூணுமே கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 வேகன்சி. ஓகேங்களா? இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இவ்வளவு வேகன்சின்றது அவங்க டீட்டெயிலா கொடுத்துட்டாங்க. SC அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 234, ST கேட்டகரிக்கு 144, OBC இருந்தீங்க அப்படின்னா 390 வேகன்சிஸ். அதே மாதிரி EWSக்கு 144, அன்ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா 588. ஓகேங்களா? இதுல நீங்க SC ST இருந்தீங்க அப்படின்னா இந்த ஓவரால் 1500 வேகன்சிஸ்மே நம்ம எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஆனா நம்மளோட கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஹையாட்டா. அதாவது நீங்க அன்ரிசர்வ் கேட்டகரியில நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓவரால் 1500க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எலிஜிபிளா இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க OBC இருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ்க்கு நம்ம எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரி இருக்கிறப்பா இந்த 3க்குமே நம்ம எலிஜிபிள். ஓகேங்களா? சாரி, இந்த 3க்குல இந்த 2க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அன்ரிசர்வ்ல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 588 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அதனால எப்பயுமே ஒரு வேகன்சிஸ் இருந்தாலுமே நம்மளோட கேட்டகரியில அது நமக்கான வேகன்சிஸ் நினைச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸ் நம்ம ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்க ஓவரால் வேகன்சிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. இங்க டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் த ஈவென்ட் இஸ் as follow. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல அதே சேம் தான் இங்க கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்ப சொல்லிருக்காங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்றது, மாடிஃபை பண்றது எல்லாமே என்ன பண்ணிக்கணும், இந்த டேட் குள்ளதான் பண்ணணும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஓகேங்களா? சம் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம அப்ளை பண்ற டேட் வந்து எனக்கு 8ஓட முடியுதுன்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் எல்லா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த டைமுக்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. 18/6/2026 இருந்து 8/7/2026. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டும் சேம் அதே டேட் தான். ஸோ அகெயின் எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது எப்போ வரும் அப்படின்னா 2nd and 3rd week of July. அப்ப 2nd and 3rd week of July அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுல இருந்து கண்டிப்பா 15 டேஸ்ல எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா? அப்ப இன் கேஸ் உங்களுக்கு 2nd வீக்லயே ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னா ஆகஸ்ட் 1st வீக்ல எக்ஸாம் இருக்கும். இன் கேஸ் 3rd வீக்ல ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா
ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல எனக்கு எக்ஸாம் இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்குள்ள நமக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நடந்துரும். ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு 40 டேஸ் கூட்டிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்குள்ள என்ன நடந்துரும்பா, எனக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்துரும். ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே அது என்னதான் எனக்கு இன்டர்வியூ அந்த ப்ராசஸ் தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அக்டோபர் நவம்பர் 2026 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் எனக்கு நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்மே இங்க ப்ரொவைட் பண்ணாம சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஃபுல்லாவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுமா அப்படின்றது உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே கேட்கும். ஓகேங்களா? இஃப் உங்களுக்கு வாண்டட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அதுல மட்டும் நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு அவங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எந்தெந்த டைப்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு பேசிக் டீடைல்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தரா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் டெவலப் பண்ணி கெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துலாம். நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் எனக்கு எவ்வளவு வயசு இருந்தா நான் எலிஜிபிள், இல்ல எவ்வளவு வயசுக்குள்ள இருந்தா எலிஜிபிள், இதுதான். ஏன்னா நமக்கு காலேஜ் முடிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கலாம். ஏன்னா காலேஜ் முடிக்கிறவங்க ஒரு 20 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாப்பா. அப்ப அவங்களால அதுக்கு எலிஜிபிள் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாசிபிள் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஏஜ் மினிமமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 21 இருக்கணும், மேக்ஸிமமா எவ்வளவு இருக்கணும் 30 இருக்கணும். ஓகேங்களா? எந்த டேட்குள்ள 1/4/2026க்குள்ள உங்களுடைய ஏஜ் 21 to 30 இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, நீங்க 2005க்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இந்த டேட்ல, அதே மாதிரி 1996 அப்புறமா பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த 2 டேட்டுக்கும் பிட்வீன்ல உங்களுடைய ஏஜ் இருந்துச்சு, இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இது யாரெல்லாம் இந்த ஏஜுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி இருக்காங்களாப்பா, அவங்களுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் இது மட்டும் தான் எனக்கு என்னது ஏஜ் லிமிட். ஓகேங்களா? சோ இதே நீங்க ஓபிசில நான் கிரிமி லேயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். இதே எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன். அதாவது இங்க நீங்க ஓபிசி அப்படின்னா 33 வரைக்கும் எழுதிக்கலாம். இதே எனக்கு எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க பர்சனல் டிசபிலிட்டிக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு சம்ஸ் கூட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேம் அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 கூட்டியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? சோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க உங்களோட கேட்டகரி வைஸ் இதை மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய அகாடமிக், அதாவது நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. சோ டிகிரி அப்படின்றது இங்க எனக்கு பர்டிகுலரா பிஓக்கு நீங்க இந்த டிகிரி தான் முடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு டிகிரி, ஓகேங்களா, ஏதாவது ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? கிளியரா அது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. So graduation in any discipline from a recognized university அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப எந்த டிகிரி இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க எலிஜிபிளா இருந்துக்கலாம். ஆனா அந்த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவல் இருந்திருக்கணும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நான் ஃபைனல் இயர்ல படிக்கிறேன், இல்ல ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கேன்னா அப்ளிகபிள் ஆகலாம் அப்படின்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகலாம். சோ இங்க ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் இருக்குல்லப்பா, உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம அட் டைம் ஆஃப் இன்டர்வியூ டைம்ல நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா அப்படின்னா நம்ம எலிஜிபிள் தான். அப்பயுமே என்ன பண்ணிருக்கோம், நம்ம எக்ஸாமினேஷன் ஃபுல்லாவே இந்த டேட்டுக்குள்ள முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 30/9/2026 இருக்கலாமா, அதுக்குள்ள நான் முடிச்சிருந்தேன் அப்படின்னா நான் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், டபுள் டிகிரி வச்சிருக்கேன். அப்ப எதை நான் வந்து இங்க டேட்டை மென்ஷன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதை கரண்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதை என்ன பண்ணிக்கோங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த டேட்டுக்குள்ள நீங்க எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 30/9/2026 இருக்குல்லப்பா, இந்த டேட்டுக்குள்ள நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அந்த டிகிரியை என்ன பண்ணிக்கலாம், நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க நீங்க மெடிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங், இல்லைன்னா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், இது மாதிரி எது முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஜஸ்ட் எனி டிகிரி தான், இந்த டிகிரி தான் அப்படின்றது அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒரு 4% இருக்கு. இது எல்லாமே அந்த கேட்டகரியில என்னென்ன இருக்கு அப்படின்றது அவங்க டீட்டெயிலா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல் இம்பேர்டு, பிளைண்ட்னஸ், அது மாதிரி ஒவ்வொரு பர்சனல் டிசபிலிட்டி கேட்டகரி இருக்குல்லப்பா, அந்த ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷன் வந்து இருக்கும். அதை நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், நோட்டிபிகேஷன் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல நம்ம டாப் ஐஸோடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க ஃபர்தர் என்ன பண்ணிக்கலாம், இது ரிலேட்டடா இருக்க டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டா ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சான்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் சான்சஸ் நம்ம யூபிஎஸ்சியில பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஆள் வந்து இவ்வளோ அட்டம் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்லப்பா. சிமிலரா அதே மாதிரி எஸ்பிஐ பிஓல இருக்கு. ஸோ எஸ்பிஐ பிஓல நம்பர் ஆஃப் அட்டம் பாத்தீங்கன்னா நீங்க அன்ரிசர்வேஷன் ஆர் இடபிள்யூஸ் இருக்கீங்க அப்படின்னா 6 அட்டம் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப 6 டைம் மட்டும் தான் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 6 டைம் மட்டும் தான் எழுத முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி எனக்கு அடிஷனல் என்ன பண்ண மாட்டாங்க, சான்சஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி நீங்க இடபிள்யூஎஸ் அதுல பிடபிள்யூடி கேண்டிடேட் இல்ல அன்ரிசர்வேஷன்ல பர்சன் வித் டிசபிலிட்டியாவோ ஓபிசி இல்ல ஓபிசில பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 9 டைம் என்ன பண்ணிக்கலாம் நீங்க அட்டம் அவங்களோட சான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே எஸ்சிஎஸ்டில பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? நீங்க எத்தனை டைம் வேணா எழுதிக்கலாம். இந்த சான்சஸ் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு கிடையாது, மெயின்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் 21னா 30 வரைக்கும் எத்தனை டைம் எழுதிக்கலாம்? ஆக்சுவலா ஒரு 9 டைம்ஸ் எழுதலாமா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கலாம். நீங்க 9 டைம் எழுதிக்கலாம், எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா? இதே நீங்க ஒரு ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா 21ல இருந்து 33 வரைக்கும் எழுதுவீங்களா? 12 டைம் எழுதுவீங்க. 12 டைம் நான் ப்ரிலிம்ஸ் எழுதிக்கலாம். ஆனா மெயின்ஸ் எத்தனை டைம் தான் எழுதிருக்கணும்? 9 டைம் தான் எழுதிருக்கணும். அப்ப இங்க கவுண்ட் அப்படின்றது எங்க வருது அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் என்ன பண்றாங்க, அவங்க கவுண்டா கன்சிடர் பண்றாங்க. ப்ரிலிம்ஸ் அவங்க கவுண்டா கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கிளியரா இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களாமா? சோ நெக்ஸ்ட் சிபில் ஸ்கோர்ஸ் ரிலேட்டடா வந்து பெருசா எந்த இஷ்யூஸுமே யாருக்கும் ஏற்பட்டதில்லை. அதனால சிபில் ஸ்கோர்ஸ் பத்தி எந்த இஷ்யூமே இல்லை. இருந்தாலும் சிபில் ஸ்கோர் என்ன பண்ணிக்கோங்க, ஓரளவு டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி பண்ணாத அளவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, எல்லா கேண்டிடேட்டுமே இருந்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் யாரும் நம்ம பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேங்க்ல போயிட்டு ப்ராப்பரா பேசி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஐடியா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எவ்வளவு ஃபீஸ்? ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எஸ்பிஐ பிஓக்கு நீங்க எலிஜிபிள், நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 750 rupees வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீஸா வந்து பே பண்ணணும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கலாம் அப்படின்னா அன்ரிசர்வேஷன், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 750. இதே எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கிடையாது, ஸோ நீல் தான். ஓகேங்களா? 0 ஃபீஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததெல்லாம் நமக்கு வேணும்னா இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நம்ம வந்து ஆன்லைன் மோட்ல அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்களா, அதை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாருமே இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்ற ஒரு இன்டிமேஷன் எப்படி வரும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 2 வீக்ல என்ன வந்துடும், கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும். அப்படின்றப்ப இந்த நோட்டிபிகேஷனை ஜஸ்ட் இந்த கிளிக் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணும்போது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அப்படின்றத இந்த ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரம் படிக்க ஆரம்பிக்கலாம்ல. ஸோ அதுக்காண்டி இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எத்தனை ஃபேஸ் சொல்லியிருந்தோம், 3 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதுல ஒவ்வொரு ஃபேஸ்லயும் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் 1, இது என்ன அப்படின்னா preliminary எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தமா வந்து 100 மார்க் 100 கொஸ்டின் 1 hour நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின். ஓகேங்களா? எவ்வளவு நிமிஷம் தராங்கப்பா, 20 நிமிஷம் தராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 கொஸ்டின் 20 நிமிஷம், ரீசனிங் அபிலிட்டி 30 கொஸ்டின் 20 நிமிஷம். ஓகேங்களா? ஓவராலா இந்த 100 மார்க் எனக்கு 1 hour. இங்க டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ன்றது 100. எனக்கு இங்க எஸ்பிஐல பிரிலிம்ஸ்ல என்ன கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. நான் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே போதும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு இங்க பிரிலிம்ஸ்ல அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப மெயின்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், மெயின்ஸ்ல செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன்லயும் நம்ம மினிமம் என்ன பண்ணிருக்கணும், ஒரு பர்டிகுலர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதுதான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்தரா எனக்கு இங்க டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் என்னதுப்பா, ஃபேஸ் 2. ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் எக்கனாமி, பேங்கிங், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனரல் அவேர்னஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்க உங்களுக்கு இது ஒரு 40 கொஸ்டின் 60 மார்க் 50 நிமிஷம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ஒரு 30 கொஸ்டின் 60 மார்க் 45 நிமிஷம், 60 கொஸ்டின் 60 மார்க் 45 நிமிஷம். ஓகேங்களா? அப்ப எனக்கு இந்த ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் நான் நல்லா படிச்சிருந்தாலே போதும், அதுல என்ன பண்ணிடலாம், கிட்டத்தட்ட 60 மார்க் வரைக்கும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, மார்க் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 40 கொஸ்டின் 20 மார்க் தான், ஆனா 40 நிமிஷம். ஓவராலா பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு 170 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். மொத்த டைம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். இந்த ஃபேஸ் 2ல மொத்தம் 2 எக்ஸாமா கண்டக்ட் ஆகும்பா. ஒன்னு வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ்ல
ஃபர்ஸ்ட் டைப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காண்டி. ஓகேங்களா? இதுல என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா இமெயில் ரிப்போர்ட் பண்றது, சிச்சுவேஷன் அனாலிசிஸ், எய்தர் ரிப்போர்ட் ரைட்டிங் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு எழுதுற மாதிரி இருக்கும். மொத்தமா ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்ம இங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 கொஸ்டினுக்குமே 30 மார்க் கொடுக்குறாங்க, 30 நிமிஷம் கொடுத்துறாங்க. அப்ப மொத்தமா எக்ஸாம் கண்டக்ட் பண்றது பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம். இதுக்கு எடுத்துக்கிற டோட்டல் மார்க் அப்படின்றது எவ்வளவுப்பா, 230 மார்க். ஓகேங்களா? அப்ப மெயின்ஸ்ல 230 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தா கிளியர் பண்ணுவோம்ப்பா? சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மார்க் அப்படின்றது நீங்க எடுத்தீங்கனாலே போதும், கண்டிப்பா நம்மளால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க 230க்கு 230 இருக்கணும்னு அவசியம் இல்லை, 150 இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 100 மார்க் எடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா கொஸ்டின் மெயின்ஸ்ன்றால ரொம்ப டஃபா தான் இருக்கும். 100 மார்க் எடுக்கிறதே மெரிட் லிஸ்டுக்கு ஈக்குவலான ஒரு மார்க் தான். ஓகேங்களா? அதனால 100ன்றதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சாலிடா உங்களுடைய மார்க்கா நீங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் அக்ரிகேட் குவாலிஃபைங் ஸ்கோர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எனக்கு ப்ரிலிம்ஸோட மார்க்கை கன்சிடர் பண்ண போறது கிடையாதுப்பா, மெயின்ஸ் மார்க் வச்சு தான் என்ன பண்ண போறாங்க, நம்மள இன்டர்வியூக்கு ஃபர்தரா கண்டக்ட் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் வச்சு தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, ப்ரிலிம்ஸ் ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். அதனால மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கு மட்டும் நல்லா அவங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமா இன்னொன்று என்னன்னா பெனால்டி. ஸோ பேங்கிங் எக்ஸாம்குள்ள வந்துட்டீங்கனாலே 98% ஆஃப் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு சில 2% ஆஃப் எக்ஸாமினேஷன் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க் இல்லாம இருக்கும். ஸோ இங்க நெகட்டிவ் அப்படின்றது இருக்கு. ஸோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4. அதாவது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்னா 0.25 நெகட்டிவ்ல போகும், 2 மார்க் கொஸ்டின் இருந்துச்சுன்னா 0.5 நெகட்டிவா போயிடும். அதாவது நீங்க எடுக்கிற மார்க்ல 1/4 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஓகேமா, நெக்ஸ்ட் ஃபேஸ் 3. ஸோ ஃபேஸ் 3 என்ன இருக்கும்னு சொல்லிருக்காங்க, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இதோடைய டெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்துருங்க ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ குரூப் எக்ஸசைஸ்ல ஒரு 20 மார்க், இன்டர்வியூல ஒரு 30 மார்க், ஓவரால் சேர்த்தீங்கன்னா 50 மார்க். இதுல நமக்கு ஓவரால் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஃபேஸ் 2ஐயும் ஃபேஸ் 3ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதுல 230 இங்க ஒரு 50, 280 மார்க்கு 100 மார்க்கா என்ன பண்ணிடுவாங்கப்பா, கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதாவது 230 மார்க் 75 மார்க் ஆகும். நம்ம இங்க சைக்கோமெட்ரிக் ஃபேஸ் 3ல எடுக்கலப்பா, அதுல இருக்க 50 மார்க் 25 மார்க்கா கன்சிடர் பண்ணி மொத்தமா என்ன பண்ணிடுவாங்க, 100 மார்க் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 100 மார்க்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 60% ஸ்கோர் பண்ணா போதும். ஓகேங்களா? அதிகபட்சம் ஒரு 60% ஸ்கோர் பண்ணீங்களே போதும். கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் SBI POவா ஜாப்ல போயிடலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாத்துருவோம். ஓகேங்களா? சோ எக்ஸாமினேஷன் சென்டர். சோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, நமக்கு மேக்ஸிமம் நம்மளுடைய ஹோம் டவுன் கிட்டே இருக்கும். சோ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஹோம் டவுன் கிட்டே இருக்கும் கண்டிப்பா. இதே மெயின்ஸ்க்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர்பை டவுன்ஸ்குள்ள. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டா மினிமம் ஒரு 15ல இருந்து 20 சென்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. அதாவது 20 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சென்டர்ஸ் போட்டுருவாங்க. இதே மெயின்ஸ் போகும்போது மினிமம் ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கும்பா, மெயின்ஸான சென்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான சேலரி. ஏன்னா நமக்கு வேலைக்கு போறதே எதுக்கு, சேலரி ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கான பவர் இது செகண்ட். ஓகேங்களா? அப்ப சேலரி எவ்வளவுன்றது தெரியும்லப்பா. ஸோ சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களோட பேசிக் பே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 48,480. ஓகேங்களா? இது நீங்க பிளஸ் 4 அட்வான்ஸ் இன்கிரிமெண்டோட சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஆக்சுவலா இந்த 62,480ன்றது எனக்கு என்னவா இருந்திருக்கும், பேசிக் பேவா இருந்திருக்கும். இது கூட என்னென்னலாம் வரும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆபீசர் லெவல்ல இருக்கும்போது டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கும், HRA, CCA, PF கான்ட்ரிபியூஷன், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இது போக வந்து பாத்தீங்கன்னா NPS, LFC, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, லீஸ் ரெண்டல் ஃபெசிலிட்டி, இது போக உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பேங்கிங் செக்டார்லயே அதிகமான அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு செக்டார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ அதிகமான என்ன இருக்கும், உங்களுக்கான சலுகைகள் நிறையவே இருக்கும். ஸோ அதனால இதை வந்து உங்களோட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட POவும் எடுத்துக்கோங்க, கிளர்க்கும் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போர்டு மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது அதிகமான அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெட்ரோல் அலவன்ஸும் நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது SBIல கொஞ்சம் ஹையராகவே இருக்கு. ஓகேங்களா? மினிமம் 50 லிட்டர்ஸ்ன்றது
உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான பெட்ரோல் அலவன்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அதனால இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓவரால் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 85,920 அப்படின்றது உங்களோட ஓவரால் சேலரியா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மும்பைல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் சிடிசி, அதாவது கம்பெனி டு காஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிடிசி அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த சிடிசி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, கம்பெனி டு காஸ்ட். ஓகேங்களா, கம்பெனியால மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த சிடிசி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ மும்பை மாதிரி பெரிய சிட்டில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர் இயர் ஆனம் ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 21.97 லேக் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து அந்த சிட்டியோட அந்த கிரேடை பொறுத்து. ஓகேங்களா, ஸோ டயர் 1 சிட்டியா, டயர் 2 சிட்டியா, டயர் 3 சிட்டியான்னு பார்த்துருப்பாங்களப்பா. அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் 22 லேக் வரைக்கும் என்ன பண்ண முடியும் நம்மளால இதுல ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கான மோட். ஸோ ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்றதுக்கான மோட் நமக்கு ஆல்ரெடி தெரியும்லப்பா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்டா ட்ரைனிங் பீரியட்ல நம்ம வந்து வெளியில போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க, நம்ம ஒரு பாண்ட் போட்டிருப்போம், அந்த பாண்டை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 lakhs rupees வரைக்கும் என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி மினிமம் பீரியட் ஆஃப் ஒர்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் யாருமே எஸ்பிஐ பிஓக்குள்ள போயிட்டு வேற எதுக்குமே வந்து பேக் எடுக்கிற மாதிரி தெரியாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் எஸ்பிஐக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஆக்சுவலா என்ன ஆயிடும், செட்டில் ஆயிடும். அதனால மேக்ஸிமம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எஸ்பில இருந்து போக மாட்டாங்க. மேபி அந்த ஒரு ரூரல் பேங்க்ல செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எஸ்பில செலக்ட் ஆனா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ஜாப் வந்து ஸ்விப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஸ்விப் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்றது எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் மூலமா மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்ணிக்கோ, வேற எந்த ஒரு ஆஃப்லைன் மோடுமே கிடையாது நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்கான அப்ளை பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் ஆன்லைன் மோட் மூலமா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா அதை பத்தி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதனால நம்ம அங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இன்னொரு டைம் பார்த்துருவோம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்ளை பண்றதுக்கு அப்படின்றதையும் நம்ம கடைசியா நம்ம மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்லப்பா, ஸோ அதுல நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஜென்ரல் டீடைல்ஸ் தான். ஓகேங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா நீங்க மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஜென்ரல் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான நியூஸ் எதுவுமே இதுல இல்லை. சரிங்களா, ஸோ ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ தமிழ்நாட்டில் ஓவராலா ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளவு சென்டர்ஸ் இருக்கும், மெயின்ஸ்க்கு எவ்வளவு சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோமா. ஸோ பாருங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 சென்டர்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களோட ஹோம் டவுனுக்கு எது நியர், இல்ல நீங்க மதுரையில இருக்கீங்க இல்ல ஒரு மெயின் சிட்டில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் டவுன் டேட்டா என்ன பண்ணிக்கோங்க ப்ரிலிம்ஸ் கொடுத்துக்கோ. இதே மெயின்ஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமே 4 நாள் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம வைக்க முடியும். ஸோ அதனால அதை மட்டும் நீ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எது நியர்பை டிஸ்ட்ரிக்டா இருக்கு, உங்களுக்கு ஈஸியா டிராவல் பண்ணி எங்க போக முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு எதமா என்ன பண்ணுங்க எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாமினேஷன் வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ன்றது பேங்கிங் பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷிஃப்ட். ஓகேங்களா, அப்படின்றப்ப நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து 8 மணிக்கு நம்ம போக முடியுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம முத நாளே கொஞ்சம் ஏர்லியா போய் முன்னாடி ஸ்டே பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு ஈஸியா டிராவல் பண்ணி போறது உங்களுக்கு எந்த ஊர் பக்கமா இருக்கோ அந்த ஊரை கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போதே பண்ணிருங்க, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்ளை பண்றதுக்கு அப்படின்றது இங்க டீலா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ற டாக்குமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோகிராஃப், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இது 4மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சைஸ்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 4.5 சென்டிமீட்டர் டு 3.5 சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்களா நார்மல் ஒரு பாஸ்போர்ட் சைஸோட போட்டோ. இது எவ்வளவு கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 to 100 KB அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியர் பார்த்துக்கோங்க. இந்த பாத்தீங்கன்னா மோர் தென் 50 KB இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு 50 KB தான் என்ன இருக்கணும் என்னோட போட்டோ இருக்கணும். பாத்தீங்கன்னா 20 to 50 KB சொல்றாங்க போட்டோகிராஃப். ஓகேங்களா, அதே மாதிரி என்னோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் சம்திங் ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க, அந்த டேட்டாக்குள்ள தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எஸ்பிஐக்கு மட்டும் எப்பயுமே என்ன இருக்கணும், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இந்த டேட்டா அப்படியே என்ன பண்ணிருங்க நீங்க அதில் எழுதிருங்க. நெக்ஸ்ட் உங்க ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுமே வந்து எவ்வளவு இருக்குன்னா 50 KB to 100 KB இருக்கணும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எழுதக்கூடாது, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் நம்ம அப்ளை பண்றதுக்கான ஓவரால் ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த SBI PO நோட்டிபிகேஷனோட ஓவரால் டீடைல்ஸ் நம்ம இப்ப பார்த்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்ல ஏதாவது அப்ளை பண்றது தெரியல அப்படின்னாலோ நம்ம டாஃப் ஐஸோடைய நம்பர் 8438219900 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட ஸ்டாஃப் உங்களை ஃபர்தரா கைட் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஃபர்தரா உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ நம்மளுடைய டேஃப் ஐஸ்ல பேங்கிங்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே ஃபர்தரா நம்மளுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாஃப் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸையும் உங்களுக்கான எக்ஸாம் கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.